பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, சனி பகவான் வந்து கடந்த ஒரு 2 1/2 வருஷமா கும்பராசியில் அமர்ந்து நம்முடைய விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ சனி பார்த்தால் பிரச்சனை அதிகம், குரு பார்த்தா பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்க இயல்பாகவே யாருக்கும் துரோகம் பண்ணாதவங்க, யாரையும் ஏமாற்ற தெரியாது. நான் உன்னை நேசிக்கிறேன், நேசித்தா மட்டும் போதும், எனக்கு காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், வேறு பங்களா கொடுக்க வேண்டாம், உன் அன்பை மட்டும் உண்மையாக கொடு அப்படின்னு இவங்க யார் கூட இருந்தாலும் சரி, நட்பாக இருக்கட்டும், பார்ட்னராக இருக்கட்டும், பெற்ற தாய் தந்தையாக இருக்கட்டும், ஸோ யார்ட்டையுமே இதை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இது கிடைக்குமான்னா அது ஒரு காணல் நீர் மாதிரி தான் இருந்திருக்கும். இவங்ககிட்ட மட்டும் எல்லாத்தையும் வாங்கிக்கிடுவாங்க. இருக்கிற வரையும் பக்கத்தில் உட்காந்து பாசமாக பேசிட்டு அங்கிட்டு போய் மோசமானவன், இவன் மோசமானவ அப்படின்னு தான் இவங்களை குறை சொல்லுவாங்க. அதுவும் இருக்காங்களே இந்த பார்ட்னர்னு ஒரு பார்ட்னர், அவங்க படுத்துகிற பாடு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. ஏன்டா பார்ட்னராக இவனை போய் கல்யாணம் முடித்தேன், இவங்களை ஏன்டா கல்யாணம் முடிச்சோன்னு சொல்லி விருச்சிக ராசி ஆணாக இருந்தாலும் ஃபீல் பண்ணுறாங்க, விருச்சிக ராசி பெண்ணாக இருந்தாலும் ஃபீல் பண்ணணும். ஏன்னா சந்திரன் வந்து அங்கே நீச்சமாறாரா, இவங்க எளிதாக ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணால் நீ தான் குழப்பவாதி, நீ தான் பிரச்சனைன்னு சொல்லி இவங்க மேலே பழியை போட்டு தப்பிச்சுக்கிடுவாங்க. ஸோ இந்த தப்பிக்கிறது என்ன சொல்லணும்னா வில்லங்க வேலை பார்க்குறதெல்லாம் இனிமேல் விருச்சிக ராசிட்ட எடுபடாது. விருச்சிக ராசி டைரெக்டாக என்ன செய்ய போகிறாங்க, நான் கரெக்டாக இருக்கேன், நீ கரெக்டாக இருக்கியா இல்லையா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். சனி பகவானுடைய பார்வை விலக போகுது, குருவுடைய பார்வை நம்முடைய விருச்சிக ராசிக்கு இனிமேல் கிடைக்க போகுது. வெற்றி கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, போராட்டம் இல்லாத வாழ்க்கை உண்டு. அப்புறம் என்னையா பிரச்சனை, கணவன் மனைவி விஷயங்களில் வாதங்கள், அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்தால் நீ ஏறா, நீ அந்த ரூமில் இருறா, நான் இந்த ரூமில் இருக்கேன்டா, நாளை காலைல பேசிக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் நகர்த்தி விட்டாங்கன்னா நாளை காலைல பலபடியும் அந்நியமாயிடலாம்.